ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த பல நாட்களாக நாம் சுவிசேஷத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவிசேஷத்தினுடைய கடைசி பகுதியாக நாம் பார்க்கும் பொழுது அதை விசுவாசித்து மனம் திரும்பி வாழ்க்கை மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அந்த அனுபவத்தை குறித்து கடந்த சில நாட்கள் தியானிச்சுட்டு இருக்கிறோம். இதில் பொதுவாக கிறிஸ்தவ மத்தியில் பிரபலமான அந்த வார்த்தை ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புன்னா என்ன அப்படிங்கிற குறித்த போதனையை தான் நாம் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்புன்னு சொல்லி வரும்பொழுது அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி ப்ரொபிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிருபாதார பலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறித்து பார்க்கும் பொழுது பொதுவாக ரட்சிப்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவீங்க? ரட்சிப்பு அப்படின்னா சால்வேஷன், அதனுடைய எபிரேய பதம், கிரேக்க பதம் இதெல்லாம் அர்த்தத்தை பார்த்தோம். என்ன வரும்? பேசிக்காக என்ன வரும்னா ஒரு விடுதலை, வெற்றி, ஆரோக்கியம், ஒரு பாதுகாப்பு, காப்பாற்றப்பட்ட நிலைமை, இது எல்லாமே தான். இப்போ இதில் எங்கேருந்து காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். அதாவது மை பாஸ்ட் சின், என்னுடைய கடந்த கால பாவத்திற்கான வரக்கூடிய தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டோம். என்னுடைய ப்ரெசன்ட் சின், இப்போ இருக்கிற இந்த பாவ உலகத்தில் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டோம். அதாவது பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக. இன்னும் சொல்லப்போனால் ஃபியூச்சர் ஸ்டேட் என்ன அப்படின்னா பாவமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அதாவது குளோரிஃபிகேஷன், அந்த இடத்துக்கு நம்ம போவோம். இப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தோம். இதில் குறிப்பாக இந்த ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னால் ஏறக்குறைய 15-16 அடுத்தடுத்து கட்ட நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த நிகழ்வுகளை குறித்து தான் நம்ம இப்போ கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது கன்வர்ஷன், மாறிட்டேன் பிரதர், இப்போ இயேசுவுக்கு மாறிட்டேன் பிரதர். மாறிட்டீங்க அப்படிங்கும்போது அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, நான் பழைய வாழ்க்கையிலேருந்து திரும்பிட்டேன். யாரை நோக்கி திரும்பிட்டேன்? தேவனை நோக்கி திரும்பிட்டேன். பழைய வாழ்க்கையிலேருந்து திரும்புகிறத ரிப்பன்டன்ஸ்னு சொல்கிறோம், தேவனை நோக்கி திரும்புகிறத விசுவாசம்னு சொல்கிறோம். இதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். அதன் பின்பு சப்ஸ்டிடியூஷன், என் மேலே விழ வேண்டிய அடி எனக்கு பதில் இன்னொருத்தர் மேலே விழுந்துச்சு, அந்த சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத பற்றி கற்றுக்கொண்டோம். அதன் பின்பு ரெக்கன்சிலியேஷன், அதாவது ஒப்புரவாகுதல், பிதாவாகிய தேவனோடு நாம் எப்படி சமாதானம் பெற்றவர்களாகிவிட்டோம் அப்படிங்கிறத குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது இதெல்லாம் டூ மச்சாக ரொம்ப ஒரு வேத பாடம் மாதிரி இருக்குது பிரதர் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ரட்சிப்புக்குள்ளே என்னெல்லாம் அடங்கியிருக்குங்கிறத இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டால் புரியும். உங்களுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி சொல்லித்தர பாருங்களேன். ஏன்னா இப்பேற்பட்ட விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருப்போமானால் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது, அதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கும் எனக்கும் புரியணும். சரி, இன்றைக்கி ப்ரொபிஷியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம், அதாவது கிருபாதார பலி அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜட்ஜி இருக்கிறாரு, அந்த ஜட்ஜியோடைய பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். இப்போ ஜட்ஜியோட பையன் தப்பு பண்ணிட்டான். இப்போ இவர் ஒரு ஜட்ஜாக இருக்கணுமா, ஒரு அப்பாவாக இருக்கணுமா? ஒரு ஜட்ஜாக இருந்தார்னா பையன் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கணும். ஒரு அப்பாவாக இருந்தார்னா பையன் வாழ்க்கையை காப்பாற்றணும். அப்போ ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் நியாயம், இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அன்பு காட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நீதியை நிலைநிறுத்த முடியாது. நீதியை நிலைநிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அன்பை காட்ட முடியாது. ஆனால் பைபிளில் எப்படி சொல்லுது அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். சங்கீதம் 85:10 எப்படி சொல்லுது எப்படின்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கிருபைங்கிறது அது தேவனுடைய அளவில்லா இரக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். சத்தியங்கிறது தேவனுடைய நீதி நியாயம்னு வச்சுக்கலாம். இது ரெண்டும் எப்படி சந்திக்கும்? இல்லை பிரதர், சந்திக்கும். அதைத்தான் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே இந்த நீதிபதி மகன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பக்கமாக அப்படி கதையை திருப்பி, பரிசுத்தமுள்ள தேவன், பாவியான மனிதன், அவரால் பரிசுத்தமாக மட்டும்தான் இருக்க முடியும், நம்மளால் பாவம் மட்டும்தான் செய்ய முடியும். நாம் ரெண்டு எப்படி சந்திக்கிறது? இப்போது பரிசுத்தம் உள்ள தேவன் என்னை நேசிக்கணும்னா அவர் நீதியானவருங்கிறத மறந்துடணும், அல்லது என்னை தண்டிக்கணும்னா என்னை நேசிக்கிறத மறந்துடணும். இப்போ என் கேள்வி என்னென்னா, ஆண்டவரே நீங்கள் என் மேலே அன்பு காட்ட போகிறீங்களா, என்ன தண்டிக்க போகிறீங்களா? இப்போ பாவியான மனுஷனை தண்டிச்சிட்டார் அப்படின்னா, என்னையா உங்கள் தேவனிடத்தில் அன்பு இல்லையா அப்படிம்பாங்க. இப்போ அன்பு காட்டிட்டார்னா, என்னப்பா ஒரு நீதி நியாயமே இல்லை, இது என்ன நியாயம்? இந்த ரெண்டு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது?
ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஆக்சிமோரான்னு சொல்லுவாங்க, முன்னுக்கு பின் முரணா ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கிறேன். முன்னுக்கு பின் முரண்னா வேதம் முரண் நினச்சிடாதீங்க, அப்படி சொல்ல வரல, கொஞ்சம் விளக்குறேன், கவனிங்க. சங்கீதம் 32வது அதிகாரம் 1வது வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அதை மன்னிச்சாச்சு. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இது கூட பரவாயில்ல. அடுத்த வசனத்தை பாருங்களேன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எந்த வகையில் லாஜிக் இப்படி சொல்லலாமா? இந்த ஜட்ஜி இந்த ஜாதிக்காரங்களுடைய தப்பெல்லாம் கண்டுக்க மாட்டார், அவர் நல்ல ஜட்ஜி அப்படின்னு சொன்ன ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க முடியாதுல்ல. ஆனால் இங்கே அப்படி தானே இருக்கு பாருங்களேன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, கர்த்தர்னு நீதி உள்ளவர். நீதி உள்ளவர்னா ஒருத்தர் அக்கிரமம் பண்ணவனே கேள்வி கேட்கணும், அவனை தண்டிக்கணும், அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கொடுத்து நியாயத்தை நீதியை நிலைநாட்டணும், அப்போ தான் கர்த்தர். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எவன் அக்கிரமத்தை அவர் கண்டுக்காமல் இருக்கிறார் அவன் பாக்கியவன் அப்படின்னா, அப்போ என் அக்கிரமத்தை கண்டுக்கலை அப்படின்னா அப்போ ஒரு கர்த்தர் இப்படி நியாயமான கர்த்தராக இருக்க முடியும்? இந்த கேள்விக்கு விட தான் இந்த ப்ரொபிஷியேஷன். ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். அதாவது, தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும், அல்லது ஒரு 5000 ரூபா திருடிட்டீங்க அப்படின்னா 5000 ரூபாய் கொடுத்து கூட ஒரு 500 ரூபா அபராதமும் கட்டணும்ல. அந்த கெட்ட போகிற அந்த அமௌண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொடுத்தா பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன், ரொம்ப அருமையான, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம் ரோமரில் இருக்குது. ரோமர் 3வது அதிகாரம் 24, 25வது வசனம். அதில் உள்ள ஒரு வரியை மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் வேதத்தை எடுத்து அதை படிங்க. என்ன சொல்லுதுன்னா, 25வது வசனம், தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, ஜஸ்ட் அண்ட் ஜஸ்டிஃபையர். அவர் நீதிமானாக இருக்கிறாரு, நம்ம நீதிமானாக ஆக்குறாரு. அப்போது ஆண்டவரோட டிமாண்ட் எப்படின்னா, நான் நீதியாக இருக்கிறேன், நீதியாக இருந்தால் மட்டும்தான் என்கிட்ட வர முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நீதியாக இருக்கிறீங்க, கரெக்டு, நீதியாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட வர முடியும், கரெக்டு, ஆனால் என்னால் நீதியாக ஆக முடியாது. ஓ அப்படியா? அப்போ ஒன்று பண்ணுறேன், நானே உன்னை நீதிமான் ஆக்குறேன், ஆக்கிட்டு உன்னை சேர்த்துக்கிறேன், நல்லா இருக்க இந்த சிஸ்டம். எக்ஸாக்டாக அதுதான் ப்ரொபிஷியேஷன். யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம் அப்படி சொல்லுது, குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார். இப்படியே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்படி உங்களை நீதிமான ஆக்குனதுனால உங்களுக்கும் எனக்கும் என்ன லாபம்? அல்லது இது ஏன் முக்கியம்? அன்பான தேவனாவே பார்த்த நாம் தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை. அது குறித்து விளக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ரொம்ப வேகமாக சொல்ல போனோம் அப்படின்னா, தேவனுடைய கோபத்துக்கு பாவம் செய்கிற ஒரு மனிதனும் தப்பிக்க முடியாது. அவன் எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும், இல்லை எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவானாக இருந்தாலும் இந்த தேவனுடைய கோபத்துக்கு தப்பிக்கவே முடியாது. நீதிமானை மட்டும் ஏற்றுக்கொள்கிற தேவன் பாவமான எந்த மனுஷனை தண்டிக்காமல் விடுறதே இல்லை. ஏன்னா அவனுடைய பாவம் தண்டிக்கப்படணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கோபாக்கினைக்கு நீங்களும் நானும் தப்பு வைக்கப்பட்டோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரட்சிப்புன்னா ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை பிரதர். நரகத்திலேருந்து காப்பாற்றப்பட்ட பிரதர், நல்ல விஷயம். இன்னொன்று தெரியுமா, நீங்கள் தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிச்சிங்க. யார் உங்களை தப்பிக்க வச்சா? அதுவும் தேவன் தான் சார். புரியலை, அதுதான் சத்தியம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கோபம் உங்கள் மேலே என் மேலே இருந்துச்சு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, பூமியின் ராஜாக்கள், பெரியவர்கள், ஐஸ்வர்யர்கள், சேனை தலைவர்கள், பலவான்கள், அடிமை, சுயாதீனன் யாராக இருந்தாலும் அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும்? இந்த எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் யாராலும் நிற்க முடியாது. ஆனால் உங்களால் என்னால் நிற்க முடியும். ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரே கிருபாதார பலியாக மாறிட்டார். ஒரே வரியில் சொல்லணும்னா, நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உங்கள் அப்பா உங்களை கண்டாலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாரு. அப்பா முன்வாசல் வழியாக வந்தால் நீங்கள் பின்வாசல் வழியாக போயிடுவீங்க. அந்த அளவுக்கு அப்பா கோபத்தில் இருக்கிறாரு. இப்போ எப்படா அப்பா ஃபேஸ் பண்ணுன்னு இருக்கிறீங்க. டக்குன்னு ஏதோ ஒன்று நடந்துச்சு சார்,
டக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு தெரியுது இன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் அப்படின்னா, ஐயையோ பிறந்த நாளா அப்படின்னா அவ்வளோ கோபமாக இருந்த அப்பா பிறந்த நாள்னு தெரிஞ்ச உடனேயே சரி வாடாங்க அப்படின்னு இப்படி கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வாழ்த்துக்கள்றா மகனே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் மூடு மாறிடுச்சுல்ல. அதே மாதிரி தான் பாவியாக இருந்த உங்கள் மேலே என் மேலே சினம் கொள்ளுகிற தேவனுடைய அந்த மூடு மாறிடுச்சு. இயேசு உங்களுக்காக எனக்காக கிருபாதர பலியாக ஆனதுனால. திஸ் இஸ் கால்டு ப்ரொபிஷியேஷன். அது ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ப்ரொபிஷியேஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் காம்பன்சேஷன். என்ன ஏதோ ஒன்று காம்பன்சேஷனாக கொடுத்ததுனால அவர் என் மேலே வச்சிருந்த கோபத்திலிருந்து மாறி மூடு அன்பாக மாறிடுச்சு. அதாவது எனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சதுனால எங்கள் அப்பா என் மேலே இருந்த தப்பெல்லாம் மறந்து என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினதுனால கோபம் காட்ட வேண்டிய தேவன் உங்கள் மேலே என் மேலேயும் அன்பை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி இயேசு. 1 யோவான் 4:10 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நீங்களும் நானும் பாவியாக இருந்தோம், தேவனுடைய கோபத்துக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். சினம் கொள்ளுகிற தேவனை அன்பு கொள்ளுகிற தேவனாக மாற்றின அந்த காரியம்தான் கிருபாதர பலி. எப்பேற்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். யோசித்து பார்ப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பாவம் பாராத பரிசுத்தர் நீர், உம்முடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். நாங்கள் அப்படி இருந்த எங்களை நீதியான தேவன் நீர் எங்களை நீதிமானா ஆக்கி உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்காக கிருபாதர பலியாக உம்முடைய குமாரனை பலியிட்டு எங்களை நீதிமானாக மாற்றினது மாத்திரமில்லாமல் அன்பு என்றால் என்ன என்பதை உம்முடைய அன்பு நிமித்தமாக விளங்கச் செய்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.